வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். குவைத் பயணம் முடிந்து டெல்லி திரும்பினார் பிரதமர் மோடி. அமைச்சர்கள், உயர் அதிகாரிகள் வரவேற்பு. நாடு முழுவதும் 45 இடங்களில் வேலைவாய்ப்பு திருவிழா. பணி நியமன உத்தரவு கடிதங்களை வழங்குகிறார் பிரதமர் மோடி. ராகுல் காந்திக்கு சம்மன். ஜனவரி 7ஆம் தேதி நேரில் ஆஜராக உத்தரப்பிரதேச பரோலி மாவட்ட செஷன் நீதிமன்றம் உத்தரவு. நடிகர் அல்லு அர்ஜுன் வீடு மீது தாக்குதல். தெலுங்கானா முதலமைச்சர் கடும் கண்டனம். பிரேசிலில் வீடு மீது விமானம் மோதி விபத்து. 10 பேர் உயிரிழப்பு. ப்ரோ கபடி லீக் போட்டி. பெங்களூரு புல்ஸ் அணியை வீழ்த்தி தமிழ் தலைவாஸ் அணி வெற்றி. இனி விரிவான செய்திகளை காணலாம். இந்தியா புறப்பட்ட பிரதமர் மோடியை விமான நிலையத்திற்கு வருகை தந்து குவைத் பிரதமர் வழி அனுப்பினார். 2 நாட்கள் பயணமாக குவைத் சென்ற பிரதமர் மோடி இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர்களை சந்தித்து உரையாற்றினார். இதனைத் தொடர்ந்து இந்தியா மற்றும் குவைத் இடையே பல்வேறு பிரிவுகளில் நட்புறவை வலுப்படுத்தும் வகையில் குவைத் தலைவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த சூழலில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு குவைத் நாட்டின் உயரிய விருதான குவைத்தின் ஹமீர் ஷேக் மெஷல் அல் அகமது அல் ஜாபர் அல் பசா என்ற விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இதனை அடுத்து 2 நாள் அரசு முறை பயணத்தை முடித்துவிட்டு பிரதமர் நரேந்திர மோடி இந்தியா திரும்பினார். அவரை வழியனுப்ப குவைத் பிரதமர் விமான நிலையத்திற்கு வருகை தந்திருந்தார். வேலைவாய்ப்பு திருவிழா மூலம் பணி நியமன உத்தரவு கடிதங்களை பிரதமர் மோடி வழங்குகிறார். மத்திய அரசின் பல்வேறு அமைச்சகங்கள் மற்றும் துறைகளில் பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு வேலைவாய்ப்பு திருவிழா மூலம் பிரதமர் மோடி பணி நியமன உத்தரவுகளை வழங்கி வருகிறார். இந்நிலையில் இன்று காலை 10:30 மணிக்கு நாடு முழுவதும் 45 இடங்களில் வேலைவாய்ப்பு திருவிழா நடைபெற உள்ளது. இதில் மத்திய அரசு பணிகளுக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 71,000க்கும் மேற்பட்டோருக்கு பிரதமர் மோடி காணொலி காட்சி மூலம் பணி நியமன உத்தரவு கடிதங்களை வழங்க உள்ளார். பிரேசிலில் வீடு மீது விமானம் மோதி விபத்துக்குள்ளான சம்பவத்தில் 10 பேர் உயிரிழந்தனர். பிரேசில் நாட்டின் ரியோ கிராண்டு சல் மாகாணத்தில் இருந்த சிறிரக விமானம் சாலோ பாலோ மாகாணத்திற்கு சென்று கொண்டிருந்தது. இந்நிலையில் சாலோ பாலோ மாகாணம் கிராமோடோ நகர் அருகே பறந்து கொண்டிருந்த போது திடீரென கட்டுப்பாட்டை இழந்த விமானம் வீடு மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த கோர விபத்தில் விமானம் தீப்பற்றி எரிந்ததில் விமானத்தில் பயணித்த 10 பேரும் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் வீட்டில் இருந்த 2 பேர் படுகாயமடைந்தனர். தகவலறிந்து விரைந்து வந்த மீட்பு குழுவினர் படுகாயமடைந்தவர்களை மீட்டு அருகில் இருந்த மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். மேலும் இச்சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தி வருகின்றனர். புனேயில் நடைபெற்ற ப்ரோ கபடி லீக் போட்டியில் பெங்களூரு புல்ஸ் அணியை வீழ்த்தி தமிழ் தலைவாஸ் அணி வெற்றி பெற்றது. 12 அணிகள் இடையிலான 11வது ப்ரோ கபடி லீக் தொடரின் முதற்கட்ட லீக் ஆட்டங்கள் ஐதராபாத்திலும் 2வது கட்ட லீக் ஆட்டங்கள் நொய்டாவிலும் நடைபெற்று முடிந்தன. இந்த தொடரின் 3வது கட்ட லீக் ஆட்டங்கள் தற்போது புனேவில் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் நடைபெற்று முடிந்த முதல் ஆட்டத்தில் தமிழ் தலைவாஸ் பெங்களூரு புல்ஸ் அணிகள் மோதின. இதில் 42க்கு 32 என்ற புள்ளி கணக்கில் பெங்களூரு புல்ஸ் அணியை வீழ்த்தி தமிழ் தலைவாஸ் அணி வெற்றி பெற்றது. அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் பணிச்சுமையை குறைக்க காலி பணியிடங்களை உடனே நிரப்ப வேண்டும் என்று கடலூரில் நடைபெற்ற தமிழ்நாடு அரசு மருத்துவர்கள் சங்க நிர்வாக குழு கூட்டத்தில் அரசு மருத்துவர்கள் சங்க தலைவர் செந்தில் வலியுறுத்தியுள்ளார். கடலூர் மாவட்டம் தேவனாம்பட்டினத்தில் உள்ள இந்திய மருத்துவர்கள் சங்க கட்டிடத்தில் தமிழ்நாடு அரசு மருத்துவர்கள் சங்க நிர்வாக குழு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் புதிய மருத்துவர்கள் சங்க மாநில தலைவர் செந்தில் பங்கேற்று அரசு மருத்துவர்களுக்கு பல்வேறு கோரிக்கையின் கருத்துக்கள் குறித்து விரிவாக பேசினார். கூட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த ஏராளமான அரசு மருத்துவர்கள் பங்கேற்றனர். கூட்டத்தை தொடர்ந்து அரசு மருத்துவர்கள் சங்க தலைவர் செந்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அரசு மருத்துவர்கள் சம்பள உயர்வு தொடர்பாக வைத்த கோரிக்கை தற்போது நிறைவேறும் தருவாயில் உள்ளது எனவும் இதற்காக அரசிற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எனவும் செந்தில் தெரிவித்துள்ளார். மேலும் அரசு மருத்துவமனைகளில் உள்ள மருத்துவர்கள் பணி சுமையை குறைக்க காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்று மருத்துவர்கள் சங்க தலைவர் செந்தில் வலியுறுத்தியுள்ளார்.
தமிழ்நாடு முழுவதும் மருத்துவர்கள் காலியிடம் இருக்கிறது. அரசு மருத்துவமனைகள்ல சொல்லி ஏற்கனவே அரசாங்கத்தில் நாங்கள் வச்சிருக்கோம். அதை எங்களுடைய ஆலோசனைகளை ஏற்று ஸ்பெஷலிஸ்ட் ரெக்ரூட்மெண்ட் வேற இப்போ இந்த பிஜி சர்வீஸ் பிஜி முடிக்கிறவங்க நான் சர்வீஸ் முடிக்கிறவங்க எல்லாம் போடுறதுக்கு அவங்களும் ஒத்துட்டு இருக்காங்க. எப்படினாலுமே இது கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 2 மாதங்கள் அல்லது 3 மாதங்கள் ஆகும் என்பது உண்மை. இருந்தாலும் அதை எவ்வளவு சீக்கிரம் பண்ணணுமோ அதே மாதிரி ஒர்க் லோட் எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு டாக்டரும் குறிப்பா மெடிக்கல் காலேஜ் இல்லாத மருத்துவமனைகள் தாலுகா மாவட்ட மருத்துவமனைகள்ல பணி சுமைகள் ரொம்ப அதிகமா இருக்கு. அவங்க அதை தாக்கு பிடிச்சு பண்ணிட்டு இருக்காங்க. அதை அறிந்து அரசாங்கமும் வேகமாக செய்ய வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தென்காசியில் பல்வேறு மாற்று கட்சியிலிருந்து விலகிய இளைஞர்கள், பெரியவர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தனர். தென்காசி தெற்கு மாவட்ட தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் மற்றும் புதிய உறுப்பினர்கள் இணையும் விழா மாவட்ட தலைவர் நியாஸ் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு நெல்லை மாவட்ட தலைவர் சஜி, புல்லட் ராஜா, மகளிரணி முத்துசெல்வி ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர். கூட்டத்தில் வரும் 2026 சட்டமன்ற தேர்தல் குறித்து மாவட்ட நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. அதன் பின்னர் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. கூட்டத்தில் பல்வேறு மாற்றுக் கட்சியில் இருந்து விலகிய இளைஞர்கள், பெரியவர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தனர். தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தவர்களுக்கு கட்சியின் நிர்வாகிகள் பொன்னாடை போர்த்தி வரவேற்றனர். கரூரில் மாவட்ட கிரிக்கெட் சங்கமும் தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கமும் இணைந்து நடத்திய 25வது வெள்ளி விழாவில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசு கோப்பைகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட தனியார் மகாலில் மாவட்ட கிரிக்கெட் சங்கமும் தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கமும் இணைந்து 25ஆம் ஆண்டு வெள்ளி விழா மற்றும் 26வது ஆண்டு விழாவை கொண்டாடியது. விழாவிற்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் கிரிக்கெட் லிமிடெட் தலைமை நிர்வாக அலுவலர் விஸ்வநாதன் மற்றும் தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் உதவி செயலாளர் டாக்டர் பாபா ஆகியோர் தலைமை வகித்தனர். விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக கரூர் அமராவதி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் செயலாளர் நாராயணசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கடந்த 2019ஆம் ஆண்டு முதல் 2024ஆம் ஆண்டு வரை நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசு கோப்பைகள் வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர். இதில் கிரிக்கெட் வீரர்கள், ரசிகர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரியில் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனையில் அமரர் ஊர்தி வசதி இல்லை என கூறி உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் பிரேத பரிசோதனை வளாகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் ஆசாரிப்பள்ளத்தில் செயல்படும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் திட்டு விலை, நாளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நிகழ்ந்த விபத்துகளில் மரணமடைந்த 10க்கும் மேற்பட்டவர்களின் உடல்கள் பிரேத பரிசோதனைக்காக பிரேத பரிசோதனை கூடத்தில் வைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் பிரேத பரிசோதனை முடிந்த பிறகு உடல்களை எடுத்து செல்ல அரசு மருத்துவமனையில் அமரர் ஊர்திகள் இல்லாததால் உறவினர்கள் உடலை சொந்த ஊருக்கு எடுத்து செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. இதுகுறித்து மருத்துவமனை நிர்வாகத்திடம் புகார் அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காததால் உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். வாரியத்தின் மூலம் நடைமுறைப்படுத்தப்படும் திட்டங்கள் அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் வகையில் வரும் 29ஆம் தேதி மண்டல மாநாடு நடைபெற உள்ளதாக நல வாரியத்தின் தலைவர் பொன்குமார் தெரிவித்துள்ளார். கோயம்புத்தூர் மாவட்டம் கூட்டம் உக்கடம் பகுதியில் உள்ள தொழிலாளர் கூட்டமைப்பு அலுவலகத்தில் வரும் 29ஆம் தேதி கட்டுமானம் மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் மண்டல மாநாடு நடைபெறுவது தொடர்பான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டமைப்பின் கொங்கு மண்டல தலைவர் முகமது ரபிக் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர்கள் நல வாரியத்தின் தலைவர் பொன்குமார் கலந்து கொண்டு மாநாட்டை சிறப்பாக நடத்துவது குறித்து மாநாட்டு பொறுப்பாளர்களிடம் ஆலோசனை வழங்கினார். கூட்டத்தை தொடர்ந்து நல வாரியத்தின் தலைவர் பொன்குமார் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது வாரியத்தின் மூலம் நடைமுறைப்படுத்தப்படும் திட்டங்கள், செயல்பாடுகள் மற்றும் புதிய கோரிக்கைகளை அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் விதமாக வரும் 29ஆம் தேதி மண்டல மாநாடு நடைபெற உள்ளதாக தெரிவித்தார். இதில் கொங்கு மண்டலத்திற்குட்பட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பல கோரிக்கைகள் இன்றைக்கு தொழிற்சங்கங்கள் வைத்திருக்கிறது. பெண்களுக்கு ஓய்வூதிய வயதை 55ஆக குறைக்கணும். பணியிடத்தில் இறந்து போகிறவங்களுக்கு 5000, சாலை விபத்தில் 2000 கொடுக்குறோம். இறந்தவர்கள் எப்படி இறந்தாலும் அவன் குடும்பத்துக்கு தான் நிதி கொடுக்குறோம். ஆகவே எல்லா விபத்துகளுக்கும் 5 லட்சம் ரூபாய் நிதியை உயர்த்தி வழங்க வேண்டும். காரைக்குடி அருகே 30 லட்சம் பணத்துடன் இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர் மீது பெப்பர் ஸ்ப்ரே அடித்துவிட்டு பணத்துடன் இருசக்கர வாகனத்தை கொள்ளையடித்த மர்ம நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர்.
சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி புதுவயல் பகுதியைச் சேர்ந்த அரவிந்தன் என்பவர் ரூபாய் 30 லட்சத்தை நகை வியாபாரியிடம் இருந்து பெற்றுக்கொண்டு அதனை இருசக்கர வாகனத்தின் இருக்கையின் அடியில் வைத்து விட்டு பயணித்தார். அப்போது காரைக்குடி ஜாகிர் ஹுசேன் தெருவில் அரவிந்தன் வந்தபோது 2 இருசக்கர வாகனத்தில் வந்த 4 பேர் அரவிந்தன் வந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் அவர் நிலை தடுமாறி கீழே விழுந்தார். அப்போது அவரின் மீது 4 பேரும் பெப்பர் ஸ்ப்ரே அடித்துவிட்டு ரூபாய் 30 லட்சத்துடன் இருசக்கர வாகனத்தையும் எடுத்துக்கொண்டு சென்றனர். இதனையடுத்து இதுகுறித்து அரவிந்தன் காரைக்குடி காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அங்குள்ள சிசிடிவி காட்சிகளின் ஆதாரமாக கொண்டு காவல்துறையினர் தனிப்படை அமைத்து வழிப்பறி கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். நாகப்பட்டினம் அண்ணா புதிய பேருந்து நிலையத்தை செல்லூர் விளை நிலத்திற்கு மாற்றக்கூடாது என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாகை மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனை அருகே தமிழ்நாடு விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் வளர்ச்சி குழுமத்தின் தலைவர் பாஸ்கரன் தலைமையில் அறவழி உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தில் நாகப்பட்டினம் அண்ணா புதிய பேருந்து நிலையத்தை செல்லூர் விளை நிலத்திற்கு மாற்றக்கூடாது, அறிவு திடலை விரிவாக்கம் செய்ய வேண்டும், மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனையை அதே இடத்தில் செயல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் MGK நிஜாமுதீன், விவசாய சங்கத்தின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் தமிழ்செல்வன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஈரோட்டில் கழுத்து பகுதியில் வீக்கம் ஏற்பட்டு 2 ஆடுகள் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் குறித்து தமிழ்நாடு அரசு கால்நடை பராமரிப்பு துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அடுத்த நகலூர் பெருமபாளையம் பகுதியைச் சேர்ந்த விவசாயி ஹரிஹர சூதன் என்பவர் ஆடு மாடு உள்ளிட்ட கால்நடைகளை வளர்த்து வருவதன் மூலம் வாழ்வாதாரத்தை நடத்தி வருகிறார். இந்நிலையில் கடந்த 1 வார காலமாக விவசாயிகள் வளர்த்து வரும் கால்நடைகளுக்கு தமிழக அரசின் கால்நடை பராமரிப்பு துறை சார்பில் நோய் தடுப்பூசி செலுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் ஹரிஹர சூதன் தனது ஆடுகளுக்கு நோய் தடுப்பூசி செலுத்தப்பட்ட நிலையில் 3 ஆடுகளுக்கு கழுத்தில் வீக்கம் ஏற்பட்டும் மர்மமான முறையில் உயிரிழந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த கால்நடை பராமரிப்பு துறையினர் உயிரிழந்த ஆடுகளை சம்பவ இடத்திலேயே பிரேத பரிசோதனை செய்து ஆய்விற்காக இரைப்பை உள்ளிட்ட உறுப்புகளை எடுத்து சென்றனர். தமிழகத்தில் இளைஞர்களுக்கு அரசு வேலை கிடைத்ததாக தெரியவில்லை என்றும் TNPSC தேர்வுகளும் சரியாக நடைபெறுவதில்லை என்றும் திருவண்ணாமலையில் அமமுக தலைவர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை நகரம் வேலூர் சாலையில் உள்ள அர்ப்பணா ஓட்டலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது மெல்ல மெல்ல மூழ்கி கொண்டிருப்பது பழனிசாமியின் கப்பல் தான் என்றும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அதிமுக என்ற கட்சிக்கு பழனிசாமி முடிவுரை எழுதி விடுவார் என்றும், எனவே அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைந்துதான் திமுகவை எதிர்க்க முடியும் என்றும், அவரது சுயநலத்திற்காக இயக்கத்தை அழிக்க பார்க்கிறார் எனவும் எடப்பாடி பழனிசாமி மீது டிடிவி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் ரூபாய் 16 கோடி ரூபாய் மதிப்புள்ள கட்டப்பட்ட பாலம் அடித்து சென்ற சம்பவம் இந்த ஆட்சியின் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று உணர்த்தக்கூடியது ஒன்றாகும் என்றும், அமைச்சர் தொகுதியில் ஒவ்வொரு திட்டத்திற்கும் 25 முதல் 30% கமிஷன் பெறப்படுகிறது என்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு மீது அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். இது திமுக திராவிட மாடல் ஆட்சிங்கிறாங்க. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதங்கிற மாதிரி அவர் தானே இப்போ PWD அண்ட் ஹைவேஸ் மினிஸ்டர் திரு மாண்புமிகு வேலு அவர்கள். அவர் மாவட்டத்திலே ஒரு 4-5 மாதங்களுக்கு முன்பு கட்டி முடிக்கப்பட்ட 15-16 கோடி ரூபாய் மதிப்புள்ள பாலம் அடித்து செல்லப்படுகிறதுனா இந்த ஆட்சி எவ்வளவு தரம் இல்லாமல் இருக்கிறது, எவ்வளவு முறைகேடுகள் ஊழல்கள் இருக்கிறதுங்கிறதுக்கு இதை விட வேற உதாரணம் என்ன சொல்ல முடியும்? 26 தேர்தல் சட்டமன்ற தேர்தலுக்கு பாரதிய ஜனதா கூட்டணி இருக்கிறீங்களா இல்ல வேலை இல்ல? நீங்க என்ன ஆசைப்படுறீங்க? நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இருக்கு. 26 சட்டமன்ற தேர்தலில் எங்கள் கூட்டணி இன்னும் பலப்படும். நீங்க எதிர்பார்க்காத அளவிற்கு எங்க கூட்டணி பலமா இருக்கு. திமுகங்கிற தீய சக்தியை வீழ்த்துகிற கூட்டணியாக தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கும். தூத்துக்குடி அனல்மின் நிலையத்தில் புதிதாக அமைக்கப்பட்ட காம்பவுண்ட் சுவர் விழுந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
தூத்துக்குடியில் செயல்பட்டு வரும் அனல் மின் நிலையத்தில் உள்ள 5 யூனிட்களில் 1050 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்நிலையில் கடந்த ஆண்டு பெய்த மழையின் அனல் மின் நிலையத்தில் கொதிக்கலனை குளிர்ப்பதற்காக அமைக்கப்பட்ட கால்வாய் சேதமடைந்ததை தொடர்ந்து புதிய கால்வாய் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இதனையடுத்து தற்போது பெய்த மழை காரணமாக கடலில் உள்ளே மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்து தடை செய்யப்பட்டுள்ளது. இதன் காரணமாக மின்சார வாரியத்திற்கு பல கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் சீரமைப்பு பணிகள் காலதாமதமாக நடைபெறுவதால் மின் உற்பத்தி துவங்க இன்னும் 10 தினங்களுக்கு மேலாகும் என கூறப்படுகிறது. இந்நிலையில் புதிதாக கட்டப்பட்டு 6 மாதத்திலேயே இந்த காம்பவுண்ட் சுவர் இடிந்து விழுந்த சம்பவம் அனல் மின் நிலையத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்தும் அனல் மின் நிலைய அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை பள்ளிக்கரணை பகுதியில் மது போதையில் இருசக்கர வாகனத்தில் அதிவேகமாக சென்ற இருவர் சாலை தடுப்பில் மோதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். பெருங்குடியில் உள்ள தனியார் ஐடி நிறுவனத்தில் பணிபுரியும் கேரளாவை சேர்ந்த விஷ்ணு மற்றும் பம்மலை சேர்ந்த கோகுல் ஆகிய இருவரும் பள்ளிக்கரணையில் உள்ள நண்பர்களுடன் கெட் டுகெதர் பார்ட்டி நடத்தியுள்ளனர். அதில் மது பாட்டில்கள் தீர்ந்து போனதால் மது பாட்டிலை கள்ளசந்தையில் வாங்கிவிட்டு மீண்டும் நண்பர்கள் வீட்டிற்கு திரும்பிய போது சென்டர் மீடியனில் அதிவேகமாக மோதி விபத்து ஏற்பட்டது. இதில் விஷ்ணுவிற்கு நெஞ்சில் காயம் ஏற்பட்டும் கோகுல் தலை துண்டாகியும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். தகவலறிந்து வந்த பள்ளிக்கரணை போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் இருவரையும் உடலையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக குரோம்பேட்டை அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கரூரில் தாவேக கட்சியின் சார்பில் விஜய் பயிலகத்தின் 5வது கிளையை மாவட்ட தலைவர் மதியழகன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட தொழிற்பேட்டை பாரதி நகர் பகுதியில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் மாவட்டத்தின் 5வது தளபதி விஜய் பயிலகம் திறப்பு விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற மாவட்ட தலைவர் மதியழகன் தளபதி விஜய் பயிலகத்தை ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்து பார்வையிட்டார். இவருக்கு 13வது வார்டு பொறுப்பாளர் ரேவந்த் சால்வை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தார். பின்னர் நடைபெற்ற உறுப்பினர் சேர்க்கை முகாமில் கட்சியில் புதிதாக இணைந்த சுமார் 30க்கும் மேற்பட்டோருக்கு மாவட்ட தலைவர் கட்சி துண்டு அணிவித்து வரவேற்றார். தொடர்ந்து 60 சிறுவர் சிறுமியருக்கு தமிழக வெற்றி கழகத்தின் ஊட்டச்சத்து திட்டத்தின் கீழ் ரொட்டி, பால், முட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் பங்கேற்றனர். அரியலூரில் தமிழக வெற்றி கழகத்தின் ஒன்றிய மகளிர் அணிக்கு மரியாதை இல்லை என கூறி மகளிர் அணி கூண்டோடு விலகிய சம்பவம் அரங்கேறியுள்ளது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் பகுதியில் வசித்து வரும் பிரியதர்ஷினி ஜெயபால் என்பவர் தமிழக வெற்றி கழகத்தின் ஒன்றிய மகளிரணி நிர்வாகியாக பணியாற்றி வந்தார். இவர் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர் என்பதால் கட்சியில் புறக்கணிக்கப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் நியாயம் கேட்க சென்ற போது அதிருப்தி ஏற்பட்டதால் விஜய் கட்சியின் கொடியினை இறக்கியதாக கூறப்படுகிறது. இதற்கு கண்டனம் தெரிவித்த மாவட்ட செயலாளர் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட போது விஜய் கட்சியில் பெண்களுக்கு முக்கியத்துவம் வழங்கப்படும் என்று நினைத்து சேர்ந்ததாகவும், ஆனால் பெண்களுக்கு மதிப்பில்லாத கட்சியில் இருந்து நாங்கள் விலகிக் கொள்வதாக பிரியதர்ஷினி ஜெயபால் தெரிவித்தார். இதனையடுத்து பிரியதர்ஷினி தனது மகளிர் நிர்வாகிகளுடன் கூண்டோடு கட்சியிலிருந்து விலகினார். கங்கவல்லியில் 25 வருடங்களுக்கு பிறகு நடைபெற்ற முன்னாள் மாணவ ஆசிரியர்கள் மற்றும் அவர்களுக்கு கற்பித்த விரிவுரையாளர்களுக்கான சந்திப்பு நிகழ்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. கெங்கவல்லியில் உள்ள அரசினர் ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்தில் 1997 முதல் 99ஆம் ஆண்டு வரை கல்வி ஆண்டில் படித்த மாணவ ஆசிரியர்களும் அவர்களுக்கு கற்பித்த விரிவுரையாளர்களுக்குமான சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. 25 வருடங்களுக்கு பிறகு நடைபெற்ற இந்த சந்திப்பில் விரிவுரையாளர்களுக்கு முன்னாள் மாணவர்கள் பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்கினர். மேலும் குரூப் போட்டோவை அளித்து தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியதுடன் கடந்த கால நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் முதல்வர் விசாலாட்சி, முன்னாள் நிறுவன முதல்வராக இருந்த முத்துசுவாமி மற்றும் விரிவுரையாளர்கள் தமிழ்செல்வன், வெங்கட்ராமன், மனோகரன் உள்ளிட்ட ஆசிரியர்களுக்கு முன்னாள் மாணவர்கள் நன்றி தெரிவித்தனர். நிகழ்ச்சியில் பங்கேற்ற 1997, 99ஆம் ஆண்டில் படித்த முன்னாள் மாணவர்கள் தற்போது பல்வேறு பகுதிகளில் கல்வியியல் அலுவலராகவும், நடுநிலை பள்ளி தலைமை ஆசிரியராகவும், பட்டதாரி ஆசிரியராகவும், இடைநிலை ஆசிரியராகவும் பணியாற்றி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தேனியில் மார்கழி மாதத்தையொட்டி வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் வரதராஜ பெருமாள், ஸ்ரீதேவி, பூதேவி தாயாரின் திருக்கல்யாணம் வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது.
தேனி மாவட்ட பெரியகுளம் தென்கரையில் உள்ள வரதராஜன் பெருமாள் திருக்கோவிலில் மார்கழி மாதத்தையொட்டி திருக்கல்யாணம் நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது. முன்னதாக வரதராஜ பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவிக்கு பல்வேறு திருமஞ்சன பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து யாக வேள்விகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து வேத மந்திரங்கள் போத ஸ்ரீதேவி பூதேவி சமேத வரதராஜ பெருமாளுக்கு திருக்கல்யாண வைபவம் சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீதேவி பூதேவி சமேத வரதராஜ பெருமாளை வழிபட்டனர். கோவையில் பம்பா வாச ஐயப்ப பக்தர்கள் சார்பில் 20ஆம் ஆண்டு ஐயப்ப பூஜை மற்றும் அன்னதானம் வழங்கும் விழா நடைபெற்றது. கோயம்புத்தூர் மாவட்டம் சாய்பாபா காலனி கே புதூரில் அமைந்துள்ள மகாசக்தி மாரியம்மன் திருக்கோவில் வளாகத்தில் ஸ்ரீபம்பா வாச ஐயப்ப பக்தர்கள் சார்பில் 20ஆம் ஆண்டு ஐயப்ப பூஜை மற்றும் அன்னதானம் வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவின் முன்னதாக அதிகாலையில் கணபதி ஓமத்துடன் ஐயப்பன் பஜனை பாடல்கள் பாடப்பட்டது. விழாவில் பல்சமய நல்துறவு இயக்கத்தின் தலைவர் முகமது ரபி மற்றும் ஒருங்கிணைப்பாளர் MM ராமசாமி ஆகியோர் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர். விழாவை தொடர்ந்து இயக்கத்தின் தலைவர் முகமது ரவி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது சகோதரத்துவத்தையும் சமத்துவத்தையும் காக்கும் வகையில் அன்னதானம் நடைபெறுவதாக தெரிவித்தார். இதில் சாய்பாபா காலனி பகுதி திமுக செயலாளர் KM ரவி, ஜீவசாந்தி, சலீம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கோவையிலே நடைபெறுவது எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி. நாங்கள் எல்லாம் அண்ணன் தம்பிகளாகவும் மாமான் மச்சான்களாகவும் எப்பொழுதும் இருப்போம். எங்களை யாரும் பிரிக்க முடியாது என்பதற்கு இந்த சாய்பாபா காலனி பகுதியிலே ஐயப்ப பக்தர்கள் நடத்தும் அன்னதான நிகழ்ச்சிக்கு ஒரு எடுத்துக்காட்டாக சகோதரத்துவத்தை பறைசாற்றும் விதமாக, சமத்துவத்தை பறைசாற்றும் விதமாக இன்று நடைபெறுகிறது. இந்த நாள் மகிழ்ச்சியான நாள். அனைவரும் சகோதரத்துவத்தோடு சமத்துவத்தோடு வாழ்ந்து இந்த நாட்டிற்கு பாடுபட வேண்டும். இந்த நாட்டை முன்னேற்றுவதற்கு நாம் எல்லாம் பாடுபட வேண்டும். இந்நாளில் நாம் எல்லாம் சம்மதம் ஏற்போம். தூத்துக்குடியில் கிறிஸ்துவ பிறப்பு மற்றும் புத்தாண்டை வரவேற்கும் வகையில் ஓவிய ஆசிரியர் ஈசிடோர் அமைத்துள்ள குடிலை பொதுமக்கள் ஆர்வமுடன் கண்டுகளித்தனர். தூத்துக்குடியை சேர்ந்த ஓவிய ஆசிரியர் ஈசிடோர், அவரது மனைவி தமிழ் ஆசிரியர் பெர்லின் ஆகியோர் இணைந்து ஆண்டுதோறும் தங்களது வீட்டில் கிறிஸ்துமஸ் பண்டிகை மற்றும் புத்தாண்டு முன்னிட்டு கிறிஸ்துவ பிறப்பை வரவேற்கும் வகையிலும் ஆண்டுதோறும் மக்களை பாதித்த சம்பவங்கள் குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக சாதனை நிகழ்வுகளை காட்சிப்படுத்தி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர். அந்த வகையில் இந்த ஆண்டு தனது இல்லத்தில் கிறிஸ்து பிறப்பை வரவேற்கும் வகையிலும் புத்தாண்டு வரவேற்கும் வகையிலும் ஓவிய ஆசிரியர் ஈசிடோர் குடில் அமைத்துள்ளார். இந்த குடிலில் கடவுளின் தேசம் என்றும் அழைக்கப்படும் கேரள மாநிலத்தில் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக அந்த மக்கள் அடைந்த துயரம் மற்றும் மீட்பு பணிகள் குறித்தும் செல்போன் பார்ப்பதன் மூலம் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பாதிக்கும் சம்பவங்கள் மற்றும் உலக செஸ் சாம்பியன் தமிழக வீரர் குகேஷின் ஓவியம் மற்றும் புகைப்படங்கள் மூலம் ஓவிய ஆசிரியர் ஈசிடோர் காட்சிகளை தத்ரூபமாக அமைத்துள்ளார். இதனை ஏராளமான பொதுமக்கள் பார்த்து செல்கின்றனர். இது தொடர்பாக ஓவிய ஆசிரியர் ஈசிடோர் தெரிவிக்கையில், மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். குவைத் பயணம் முடிந்து டெல்லி திரும்பினார் பிரதமர் மோடி. அமைச்சர்கள், உயர் அதிகாரிகள் வரவேற்பு. நாடு முழுவதும் 45 இடங்களில் வேலைவாய்ப்பு திருவிழா. பணி நியமன உத்தரவு கடிதங்களை வழங்குகிறார் பிரதமர் மோடி. ராகுல் காந்திக்கு சம்மன். ஜனவரி 7ஆம் தேதி நேரில் ஆஜராக உத்தரப்பிரதேச பரோலி மாவட்ட செஷன் நீதிமன்றம் உத்தரவு. நடிகர் அல்லு அர்ஜுன் வீடு மீது தாக்குதல். தெலுங்கானா முதலமைச்சர் கடும் கண்டனம். பிரேசிலில் வீடு மீது விமானம் மோதி விபத்து. 10 பேர் உயிரிழப்பு. ப்ரோ கபடி லீக் போட்டி. பெங்களூரு புல்ஸ் அணியை வீழ்த்தி தமிழ் தலைவாஸ் அணி வெற்றி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.